ஒரு வளர்ந்த நாட்டால் தான் சிறந்த தொழில்நுட்பத்தை தர முடியும். வளர்ந்த நாட்டால் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை தர முடியும்னு, இந்த சிவப்பார்க்கன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாரியான ஒரு அபிப்பிராயத்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹவ் டு யூ சீ தட்? ஒரு வளரும் தேசம் அல்லது ஒரு ஆப்டிமல் குரோத்ல இருக்கக்கூடிய ஒரு தேசத்திற்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? கண்ட்ரி லைக் இந்தியா. பயங்கர ஒரு கேவலமான எக்ஸாம்பிள் ஒண்ணு குடுக்குறேன். 10 வருஷத்துக்கு முன்னால 10, 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு வாட்டி யுஎஸ் போனேன். அப்போ வந்து என்னோட ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க இங்கே படிச்சோம், அங்க இருந்தான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போய் தங்க கூட்டு போனான். எங்க வீட்ல தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பாத்ரூம்ல வந்து லைட்ட போட்டேன். 5 இன்கேண்டசன்ட் லேம்ப்ஸ் ஆ 5 5 இந்த மொத்தமா எரியுது. மிரருக்கு மேல அங்கேருந்து 5 பல்பு, நம்ம பழைய காலத்து பல்பு எரியுது. எனக்கு என்ன புரியலன்னா, டேய் நாங்கலாம் எல்இடி நோக்கி போயிட்டுருக்கோம். என்ன இந்த இன்கேண்டசன்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ளூரசன்ட் லேம்ப்னு ஒண்ணு வந்தது. அதையும் தாண்டி நாங்க எல்இடிக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். நீங்க ஏன்டா இன்னும் இன்கேண்டசன்ட் லேம்ப்லயே இருக்கீங்க? ஸோ எனக்கு என்னன்னா, அவங்களுடைய வளர்ச்சி ரேட் பார்த்தீங்கன்னா, அது எப்படி நமக்கு ஒரு ஜிடிபி ரேட், குரோத் ரேட் அது பார்த்தீங்கன்னா, ஒரு 2.3% அந்த மாரி ஏதாவது இருக்கும். அது ஓகே. இட்ஸ் அ வெரி கிராஸ் திங். பட் அது என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய ரேட் ஆஃப் குரோத் ரொம்ப கம்மி. ஆஹா. நம்ம ரேட் ஆஃப் குரோத் அதிகம். ஸோ நம்ம வந்து அடுத்தடுத்துக்கு தாவிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்க வந்து பழசுலயே எங்கேருந்து மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓகே. மொபைல் ஃபோன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட மொபைல் ஃபோன் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து அவங்கள அப்படியே தாழ்த்தியே வச்சுட்டு இருந்தது ரொம்ப நாளைக்கு. நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் எங்கேருந்து அடாப்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருந்தது. சோலார் எடுத்துக்கோங்க. ம். 2017ல ஹோல் வேர்ல்ட் சோலார் அட்டைன் கிரிட் பேரிட்டி. அப்படின்னா, நம்ம வந்து இந்த நிலக்கரி மூலமா இங்கேருந்து தெர்மல் பவர் தயாரிச்சு எல்லாருக்கும் குடுக்குற காசுல, அதே செலவுல நம்ம வந்து சோலார்ல இது பவர் ஜெனரேட் பண்ணி குடுக்க முடியுமா? அப்படின்னா, 2017ல இந்தியாலயும் அது சாத்தியமாச்சு. ஒரே சமயத்தில. எங்கெங்கெல்லாம் என்ன நடக்குதோ, அது நம்ம இந்தியாலயும் ஒரே சமயத்தில நடக்கக்கூடிய சான்ஸ் வந்துடுச்சு இப்போ. பெரிய பெரிய டெக்னாலஜிலயும் இந்த மாரி ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஸோ, அதனால இப்போ இனிமேல வந்து நம்ம அங்க பண்ணா தான் நம்ம பண்ணணும். நீ அங்க பண்ணா தான் நம்ம இங்க நடக்கும் அப்படிங்கிற கதையெல்லாம் போயிடுச்சு இப்போ. இப்ப நம்ம வந்து நம்மளே புதுசா உருவாக்கலாம். அவன் என்ன சொல்றது? ம். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வந்துச்சுன்னா, நம்மள பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது.